குழந்தம்மா எப்படி இருக்க? என்ன உன சும்மா சும்மா எப்படி இருக்கான்னு வந்து கேட்குறீங்களா? நான் தான் வந்து உங்களுக்கு எப்போ என்ன கேட்குறீங்களா? என்ன வீட்லயே வந்து நேற்று கேட்டியா, டென்ஷன் பண்ணி விட்டியா? இப்போ என்ன நீ நல்லா இருக்கியான்னு கேட்டே தப்பா குழந்தை? உன் மூஞ்சிலாம் ரொம்ப சோகமா தொங்கி போய் இருக்குல்ல, அதுதான் கேட்கேன். அப்படிலாம் ஒன்றும் சோகமாவும் இல்லை, தொங்கியும் போகல. அப்படியே நான் சோகமா இருந்தாலும் இவ்வளோ சிரிச்சுக்கிட்டு தான் வந்து கேட்பீங்களோ? இல்ல குழந்தை, அவர் வந்தாரா? என்னது எவர் வந்தாரா? அவர் குழந்தை யாரு? உங்க முன்னாள் காதலரா? நான் அவரை பார்த்ததே இல்லையே. என்கிட்ட வந்து அவர் வந்தாரா இவர் வந்தாரான்னு கேட்குறியா? அந்த பயணம் போனவன நான் ஏன் கேட்க போறேன் உன்கிட்ட வந்து? அவன் தான் அன்னைக்கு சைக்கிளோட போனவன் தானே, ஒளிஞ்சு போயிட்டானே. அதே இருக்கு எனக்கு இப்ப ஞாபகப்படுத்தி விடியா? இல்லை ஓனர், நீங்கள் அவர் இவர் மரியாதையாக சொன்னீங்களா, அதனால அவராக இருக்குமோன்னு நான் நினச்சி கேட்டேன். பார்த்துக்கிடுங்க. வேற யாரு கேட்குறீ ஓனர்? அது உன்னோட அவர் வந்தாரான்னு கேட்டேன். என்ன இது, இந்த முதவி இப்படி வைக்கப்பட்டு நிற்குது? அட ஓனர், அதுக்கு எதுக்கு நீங்கள் வைக்கப்படுறிய? உனக்கு மட்டும் தான் இந்த பையனை வைக்க வருமோ? எனக்கு வர அதான் பண்ணி காமிச்சேன். சொல்லு குழந்தை, அவர் வந்தாரா? நீங்கள் அவரை அவன் தான் சொல்லுவிய? நீ கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள, நீ எப்பவுமே அவர் நீ சொல்லணும்னு சொல்லியிருக்கல, அதனால தான் அப்படி சொன்னேன். சொல்லு குழந்தை, அவர் வந்தாரா? டோப்பமண்ட வேணும்னேல வந்து நின்று வெறுப்பேத்திட்டு இருக்கா. நம்ம வரலன்னு சொன்னா இது ரொம்ப தான் நம்மளை கிண்டல் பண்ணிட்டு போவோம். இன்னைக்கு நம்ம அவளை விட மிஞ்சிடணும் இன்னைக்கு. சொல்லு குழந்தை, ஏன் அப்படியே உங்களுக்கு சின்னிக்கா சோகம் தாங்கலையோ? சொல்றேன் ஓனர், என்னைய கொஞ்சம் பாருங்க. என்ன பண்ணுது இந்த மூதேவி? சில்லறை எதுவும் கீழே போட்டு தெரியாலோ? என்ன பண்ணிட்டு இருக்கா? கேட்டக்கு பதில் சொல்லாமே. அது வந்து ஓனர், எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. பார்த்துக்கிடுங்க. எதுக்கு இப்ப இந்த பையனை வைக்க வந்திருக்கு? ஓனர், அது வந்து என் வாய்னால எப்படி இதை சொல்லுவேன்? சொல்லி தோல, அதை கேட்க தானே முதல்ல இருந்து நிக்கேன். ஓனர், அவர்கிட்ட நான் அன்னைக்கு ஒரு நாள் சண்டை போட்டேன் பத்தியலா? ஆமா ஆமா, நானே பார்த்தேனே எனக்கு சண்டை போட்டியே. அந்த சண்டை நேத்தே நைட்டு சமாதானம் ஆயிட்டு ஓனர். டோப்பமண்ட இதையும் என்னாச்சு? என்னது நைட்டே சமாதானம் ஆயிட்டியல? வந்தானோ? ஆமா ஓனர், அவர் வந்தாரு. எங்க வந்தா? எப்படி வந்தா? அவர் இவர். சரி, எங்க வந்தார்? நான் எப்படி சொல்லுவேன் ஓனர், எனக்கு வெக்கமா வருது. ஐயோ மூதேவி, எதுக்கு இப்படி குனிஞ்சு கிடக்கா? சொல்லி தொலைஞ்சிட்டு குனிஞ்சு கிட. ஓனர், அது வந்து நாங்க 2 பேரும் சண்டை போட்டோம்ல, பிறகு சேர்ந்துட்டோம் பத்தியலா? அந்த சந்தோஷத்தை நாங்க 2 பேரும் கொண்டாடுறதுக்காக சொல்லி தொலை. அவர் என்னைய 3 நாள் வெளியே கூட்டிட்டு போறாரா ஓனர். என்னது 3 நாள் வெளியே கூட்டிட்டு போறானா? ஆமா ஓனர், அதான் எனக்கு ரொம்ப வெக்கமா வருது. சரி, எதுக்கு 3 நாள் வெளியே கூட்டி போறான்? அவர்னு சொல்லுங்க ஓனர். அதான் அவர் எதுக்கு வெளியே கூட்டி போறார் 3 நாள்? ஓனர், நாங்க சேர்ந்த பத்தியில அந்த சந்தோஷத்தை கொண்டாடணும்னு சொன்னார் ஓனர். எந்தால பையனும் போய் கொண்டாட போறியா? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கே. அது சஸ்பென்ஸா, என்கிட்ட சொல்ல மாட்டார் ஓனர். எங்க போறான்னு கேட்டு முதல்ல யாரு சொல்லு. ஏன் ஓனர், நீங்களும் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தீங்களோ, அந்த சந்தோஷத்தை நீங்களும் கொண்டாட போறீங்களோ? ஆமா ஆமா. சரி ஓனர், அப்படின்னா நான் அவர்கிட்ட கேட்டு சொல்லி என்ன? நான் ஒன்னு சொல்லி கேட்டுக்க. நீ தான் ஜோர் பொங்கி போட்டு சந்தோஷத்தெல்லாம் கொண்டாடுவியா? அந்த மாதிரி கொண்டாட வேண்டியதானே? அது என்ன பொம்பளை பிள்ளை கல்யாணத்துக்கு முன்னாடி 3 நாள் அவன் கூட போய் சுத்த போறது? அவன் சரியில்லை, அவன் கூப்பிட்டு இடத்துக்குலாம் நீ போகாத. ஏன் ஓனர் அப்படி சொல்றிய? நீங்க தானே நாங்க 2 பேரும் பிரிஞ்சிருந்ததுக்கு ரொம்ப கவலைப்பட்டிய ஓனர். இது உங்களுக்கு சந்தோஷமா இல்லையா ஓனர்? சந்தோஷம் தான். அதனால கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் கூட போறது சரியில்லை. வீட்டுல நல்ல பிரியாணி ஆக்கு, நானும் வந்து சாப்பிடி. ஓனர், அவர் வீட்டுல எல்லாம் சந்தோஷத்தை கொண்டாட முடியாதுன்னு சொல்லிட்டார் ஓனர். அவன் சொன்னால நீ ஒண்ணு கேட்காத. ஓனர், உங்ககிட்ட அவர் இவர்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். சரி, அவர் கிட்ட சொல்லு. கல்யாணம் முடிஞ்சதுக்கு பிறகு 3 நாள்ல 30 வருஷம் கூட என்ன வேணாலும் ஒளிஞ்சு போங்க. காதல் பெரிய பையன காதல் வந்திருக்கு. அவன் சொன்னானா இவ உடனே கேட்டுக்கிடுவாளாம். நீ எனக்கு அவனை வேண்டான்னு சொன்னால உடனே எப்படி மன்னிக்கலாம்? இதெல்லாம் எனக்கு பார்க்க சரியா தெரியல. இப்படி டக்குன்னு அவன் சமாதானமா நீ போனாச்சுன்னா அவன் எப்படி மதிப்பான்? ஒரு மாசமாவது பிரிஞ்சிருக்கணுமா இல்லையா? ஓனர், நீங்க ரொம்ப கவலைப்பட்டியல ஓனர் நேத்து. அதனாலதான் நைட்டு போன் பண்ண உடனே ரொம்ப சமாதானம் ஆயிட்டேன் ஓனர். அப்படிலாம் ஆகக்கூடாது. சரி ஓனர், அப்போ என்ன சண்டை வந்துச்சுன்னு வச்சுக்கிடுங்களா? எப்போ சமாதானமாவும் நீங்க சொல்லுங்க, அப்போ சமாதானம் ஆயிடுறேன். சரி, அப்படின்னா என்ன சீக்கிரமா சண்டை போடாதுக்கு பாரு. அட பேதியில போவா, என்ன கடுப்புல இருக்கா? சரி ஓனர், நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். ஏன்னா நீங்க காதலிச்சிருக்கீ பத்தியில. முன்னாடி காதல்லாம் இப்படியா இருந்துச்சு உங்கள மாதிரி? இன்னைக்கு பாக்குறியா, நாளைக்கே காதலிச்சிட்டு 3 நாள் சுத்தைக்கு போயிறிய. உடனே காதல் சொல்லிட்டேங்கிறிய, கல்யாணத்தை முடிக்க போறோங்கிறிய. 2 நாளையில காதல் முடிஞ்சு போச்சுங்கிறிய. இதுக்கு பேர் காதலா? எனக்கு தான் இதெல்லாம் கேட்கும் போது அசிங்கமா இருக்கு. காதல்னா எப்படி இருக்கணும்? உண்மையான காதல் இந்த மாதிரி ஒரே நாள்ல முடிஞ்சு போவான். ஒழுங்கா பார்த்து நடந்துக்க, நான் போறேன். ஓனர் பாய் ஓனர். பையனை பாய் போட்டு உடனே இவளுக்கு பையனை பாய் போட்டு தான் நான் போனோம். பாய். என் வீட்டுல 2 பிள்ளைகள் இருக்கு, வயசு பிள்ளைகள். இவ்வளவு மாதிரியா காதலிச்சிட்டு கிடக்கு? என் தங்கச்சி சொன்னாலே தவிர ஒரு நாள் அந்த பையனை பார்த்ததே கிடையாது. என் கூட பிறந்தவன் ஒருத்தன் இருக்கான், ஒரு பொம்பளை பிள்ளை கூட நிமிந்து பார்த்தது கிடையாது. இவதான் உலக அதிசயமா காதல் பண்ணிக்கிட்டு தெரியலாம். என்ன கன்றாவியா, எனக்கு இதுல சுத்தல கூட பிடிக்கல. அட டோப்பா ஓனர், என்ன வில்லத்தனமா இருக்கு. இனி அள வச்சு பார்க்கறதுல இதுக்கு எவ்வளவு சந்தோஷம். இஹிஹின்ட்டு வெக்கப்பட்டுக்கிட்டு என் முன்னாடி வந்து நிக்குது. இப்போ போய் சொன்னோடனே வயிறு எரிஞ்சு போறீங்களா? இதுதான் எனக்கு சந்தோஷம். ஓனரு எனக்கு இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ஏமாத்தினதுல. மாணிக்கம் ஃபோன் மேல ஃபோன் பண்ணதான் செய்யறாரு, நான் தான் எடுக்கவே இல்லை.
அவருக்கு புரிய வைக்கணுங்கக்கா தான் நானே போன் எடுக்காம இருக்கேன். டோப்பா ஓனருக்கு இதுல என்னதான் பிரச்சனையோ எனக்கே தெரியல. சரி நம்ம வேலையை பார்ப்போம். இருக்கு சேகர், நான் தான் இன்னைக்கு லீவ் போட்டேன். ஏன் கண்மணி லீவ் போட்டா? எங்கயாவது வெளிய போலாம்னு லீவ் போட்ட சேகர். அப்ப எனக்கு வீட்ல இருக்க வெளிய போலியா? எங்க அம்மா மீன் வித்துட்டு வந்த உடனே சேர்ந்து போலாம்னு இருக்கேன் சேகர். ஏன் கண்மணி நீ தனியா போயிட மாட்டியா? அப்ப வா நான் உன்னை கூட்டிட்டு போறேன். நீயா எப்படி சேகர் கூட்டிட்டு போவா? உன்னை நான் என் தோள் மேல தூக்கிட்டு அப்படியே போறேன் கண்மணி. உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? அப்படிலாம் வேண்டாம் சேகர், உன்கிட்ட வண்டி இருக்கா? கண்மணி என்கிட்ட வண்டி இருக்கு. பெரிய வண்டி இருக்கு, சின்ன வண்டி இருக்கு. எந்த வண்டியில போறேன்னு மட்டும் சொல்லு. இல்லனா கார் வேணும்னாலும் சொல்லு. இப்போ ஓடி போய் கார் வாங்கிட்டு வந்து என் வீட்டு முன்னாடி நிறுத்துறேன். உனக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா கண்மணி? இப்பதான் என் தம்பி நல்லவன் என் தங்கச்சி நல்லவான்னு சொல்லிட்டு வந்தேன். அதுக்குள்ள இந்த பிள்ளை கிட்ட இருந்து பல்ல அழிச்சிட்டு நிக்கானையா? இவளுக்காக காரை வாங்க போறேன் ரயில வாங்க போறேன்னு வேற சொல்லிட்டு இருக்கான். இன்னும் ரூபாயை கிட்டக்கட்டா பைக்கில் வச்சிருக்க மாதிரி பேசிட்டு இருக்கானே. 10 ரூபாய் கூட இப்ப என்கிட்ட தான் கேட்டு வாங்கிட்டு கிடக்கான். இவளுக்கு இவன் கார் வாங்க போறான் போல்க. இருக்கு இவனுக்கு இப்போ. தம்பி சேகருங்க என்ன பண்ற? ஏக்கா கண்மணி வெளிய போறேன்னு சொன்னா பாத்துக்க. நான் கூட கொஞ்சம் வெளிய போறேன். ஏன் அவளுக்கு வெளியே போக தெரியாதோ? தினாம ஆஸ்பத்திரிக்கு வர ஊரை சுத்தி தானே வர. இன்னைக்கு மட்டும் என்ன புதுசா நீ பண்ணதான் போகலாமா? ஏக்கா பாவம்க்கா, சின்ன பிள்ளை, அவளுக்கு இந்த ஊரை பத்தி எதுவுமே தெரியாது. நான் காலேஜ் போயிட்டு வரேனே. சின்ன பிள்ளை இவளுக்கு அவனுக்கு தெரியாது. இவ கூட எல்லாம் போக கூடாது, வீட்டுக்கு போ. இல்லக்கா நான் கண்மணி கூட தான் போறேன். தம்பி சேகரே நான் சொன்னா கேளு, வீட்டுக்கு வா. இங்க பாரு கண்மணி, என் தம்பியெல்லாம் கூட்டு போக கூடாது. அதான் உங்க அம்மா இருக்காவெல்லாம் கூட்டிட்டு போ. சேகர் தான் எனக்காக காரே வாங்கிட்டு வந்து புதுசா வீட்டு முன்னாடி நிறுத்தி கூட்டிட்டு போறேன்னு சொன்னாரு. நீங்க ஏன் அப்படி சொல்றீங்க? கார் வாங்குவா காரு. ஒரு டீ குடிக்க 2 ரூபா வாங்கிட்டு தெரியா? அப்பெல்லாம் ஒன்னும் அவன்கிட்ட பணம் கிடையாது. இவனை நம்பிலாம் இவன் கூட பேசுற வேலை வச்சுக்கிடாதே. இந்த அக்கா ஏன் இப்படி பேசியா நம்மள பத்தி? என்கிட்ட ரூபா இல்லையாக்கா? இத்தனை வருஷமா சம்பாதிச்சு அக்கௌண்ட்ல தான் ரூபா போட்டு வச்சிருக்கேன். கண்மணி எங்க அக்கா சும்மா விளையாட்டு பேசியா பாத்துக்க. நீ வருத்தப்படாத கண்மணி. நான் வண்டி எடுத்துட்டு வர வீட்டுக்கு போய் நீ கிளம்பு. சரி சேகர். இங்க பாரு சேகரே, நீ இவ கூட போறத நான் கண்டேன்னு வச்சுக்க. காலை ஒடிச்சு வீட்டுல போட்டு தான் தண்ணி ஊத்துவேன். ஏக்கா போக்கா, சும்மா காமெடி பண்ணிட்டே இருப்பா. வா வீட்டுக்கு போவோம். சே இது ரெண்டும் சரியில்லையே. இவளுக்கு பின்னாடி பிறகு ஒரு ஆள் தேவைப்படுதாமோ? என் தம்பி பணக்காரனோன்னு இவனை பிடிச்சிட்டு திரியா. இதெல்லாம் சரியில்லை. மீன்காரிட்ட சொல்லி இவளை அடக்கி வைக்க சொல்லணும். இவ எதுக்கு நடுத்தரல நிக்கா? என்ன ஓனரு நடுத்தரல நிக்கல எதுக்கு? உன்னை மாதிரி ஆட்கள் இருந்தா நான் நடுத்தரல தான் நிக்கணும். ஏன் அப்படி சொல்றிய ஓனரு? நீ ஒரு பிள்ளை பத்தி வச்சிருக்கே கண்மணியா கண்மணி. அவ வெளியே போனா நீ கூட்டிட்டு போடி தானே. அதை விட்டுட்டு என் தம்பியை வாரியான்னு கேட்காம அம்மாவா? இரு என் மாவா பேரு கண்மணி, எதுக்கு நீ கிண்டல் பண்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா? அழகான பேரு என் பிள்ளைக்கு சூட்டி வச்சிருக்கேன். சரி சூட்டி வச்சிருக்கா சூட்டி. அவ எதுக்கு வெளியே பண்ண என் தம்பி கூப்பிடியா? ஏன் மகன் ஒண்ணு கூட்டு இருக்க மாட்டா. நீ வேணா உன் தம்பி கிட்ட நல்லாவே கேளு. உன் தம்பி தான் வெளிய போமான்னு கேட்டிருப்பான். உன் மோதான் சொல்லியிருக்கா. அப்ப கூட்டிட்டு போறேன்னு சொல்லிருக்க அந்த தம்பி. உன் தம்பி நல்லவன் தான், நீ தான் சரியில்லை. உன் மோ என் தம்பி கூட பேசியதே எனக்கு பிடிக்கல. பிடிக்கலனா பார்க்காத, கண்ணை மூடிக்க. உன் தம்பி நல்ல பையனா இருக்கான், என் பிள்ளைக்கு ஏதாவது உதவி செய்யணும்னு நினைச்சிருப்பான். நீ என்னவோ அதுக்கு ஒரு பெரிய தப்பு கண்டுபிடிக்கிறிய. நீ தான் ஒருத்தருக்கு எச்சரிக்கை எடுத்து காக்கா வரட்ட மாட்டா. உன் தம்பியாவது நல்லவனா இருந்துட்டு போறான் விடா. ஓஹோ இப்படி கதை போயிட்டு இருக்கோ? ஆத்தால மோனம் சேர்ந்து என் தம்பியை வளைச்சு போடலான்னு பாக்குறீங்களோ? வளைச்சு போடுறதுக்கு என்ன உன் தம்பி என்ன கம்பியா? இதுக்கு மேல பேசுறேன்னு வச்சுக்கியே, கோணி இருக்கவா என்ன கொஞ்சம் கோணி பேர மாத்துக்க. அடிச்சு வாயெல்லாம் பிச்சு விடுவேன். சின்ன பிள்ளையில போய் என்ன வார்த்தை பேசி தெரியா நீ? ஆமா சின்ன பிள்ளை. உன் மோ சின்ன பிள்ளையோ? ஆமா என் மாவா பச்சை பிள்ளைதான். படிச்சு சொத்தோட வேலை பார்க்காங்கிறதுக்காக அவன் என்னவோ பெரிய ஆளு நினைச்சுக்கிடுவியோ? இன்னொரு தடவை என் பிள்ளைய பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான், வாயில பல்லு எதுவும் இருக்காது பாத்துக்க. வெடுக்குன்னு அவ்வளவு பல்லையும் புடுங்கி வெளியே எரிஞ்சிருவேன். ஆமா நீ பல்லு புடுங்கக்கு ஈன்னு காட்டிட்டு நான் உட்காந்துப்பேன். அங்க வாராம தொங்கிட்டு கிடக்கு பாரு 3 முடி, அதை பிடிச்சி ஆஞ்சி புடி ஆஞ்சி. பொம்பளை பிள்ளைய அடக்க ஒடக்கமா வளையன்னு சொன்னா என்கிட்டே சண்டைக்கு ஏறிக்கிட்டு வரா. மீன் வித்துட்டு கிடக்கேனே, நீ சாதாரணமா நினைச்சுக்கிறாத. நான் உன்னை விட பெரிய ஆளு. என் பிள்ளைய தங்கமா வளர்த்து வச்சிருக்கேன். என் பிள்ளைய பத்தி என்கிட்ட குறை சொல்லிட்டு கிடக்கா. ஏதோ ஓனர் இருந்தா நான் உன்னை மறைச்சில பேசிட்டு இருக்கேன் பாத்துக்க. இல்லனா உன் மூஞ்ச கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன். சீனு சொன்னதுக்கு தான் நாயே சீல கட்டாம போச்சான் தெரியுமா உனக்கு? நான் ரோசத்துல அவ்வளவு பெரிய ஆளு. இனி என்னைய என் மவளை பத்தி ஏதாவது பேசுனா அதுக்கு பிறகுதான் உனக்கு இருக்கு என் சுய ரூபத்தை அப்பதான் நீ பாப்பா. சே என்ன பேச்சு பேசிட்டு போறா அந்த மீன்காரி. இவளுக்குலாம் நான் குறைஞ்சா போயிட்டேன். ஒரு ஓனருங்க மரியாதை இருக்கா? அவளுக்கு வீடு விட்டேன், அவ என்னைய கேவலமா பாக்கா. இவளுக்கு வீடு விட்டேன், இவளாவது கொஞ்சம் மதிப்பானி. இவ இனி ஓனரை பார்க்காம ஒரு புழு மாதிரி பார்த்து பேசிட்டு போறா. இவளுக்குலாம் என்னை பார்த்தா என்னதான் தெரியுதுன்னு தெரியல. என் வீட்டுக்கு மட்டும் வந்ததும் சரியில்லை, வாச்சதும் சரியில்லாம போச்சு. எனக்கு நீ எங்க இருந்தா வருதுவளோ? இந்த ஊர்ல நான் கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் கௌரவமே குறைஞ்சிரும் போலுக்கு இதுவளால. இந்த மீன்காரியாவது வாடகை கொடுப்பாலோ இதே மாதிரி வாயடி கையடி அடிச்சிட்டு போகல தெரியல. யார்கிட்ட போய் சொல்லுவேன் இந்த கொடுமையை? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க அஜய் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா எல்லாரும்? ரஜி பாப்பா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் பட்டனை
வீடியோ எப்படி இருந்தது கமெண்ட்